9 வாசிப்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அழுகையோடும் என்ன சொல்றாரு? விண்ணப்பங்களோடும். அழுக மட்டும் இல்ல, அழுக மாத்திரம் இல்ல, நீ அழுத ஒரு விண்ணப்பம் இருக்கும். ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் வரணும். அல்லேலூயா. நீங்கள் அழுகையோடும் சொல்றார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வாருங்கள், அவர்களை வழிநடத்துவேன். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி அழுக என்னதுமா? நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட நான் போனா என் நோய் குணமாகும், ஆண்டவர்கிட்ட போனா என் பிரச்சனை தீரும், ஆண்டவர்கிட்ட போனா என் மனம் உள்ளம் புதிதாக்கப்படும், பழமைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் என் வாழ்க்கையில மாறும். அல்லேலூயா. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வாருங்கள், அவர்களை வழிநடத்துவேன். பார்த்தீங்களா? வழிநடத்துவேன். ஆண்டவர்கிட்ட நான் போன என் காரியங்கள் எல்லாம் செய்ய மாற்றுவார். அவர்களை தான் அவர் வழிநடத்துவாராம். அவர்களை நான் வழிநடத்துவேன், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் உயர்த்துவேன், அவர்களை நான் ஒரு நாளும் சேதத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். நம்பர் 3 அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைகளுக்கு இடரான செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். 3வது சொல்ற செம்மையான வழி, செம்மையான இருதயம், செம்மையான ஆசீர்வாதம், செம்மையான ஒரு மனம், செம்மை. அவர்களை நடத்துவேன், செம்மையா நடத்துவேன், செம்மையா கொண்டு போவேன், செம்மையா அவர்களை போஷிப்பேன். எங்கயா? தண்ணீரண்டை ஓரமாய், தண்ணீரண்டை ஓரமாய், தண்ணீருள்ள நதிகள் அண்டை ஓரமாய் நான் அவர்களை கொண்டு போவேன். ஆனா அவங்க எப்படி அவர் விரும்புறாருன்னா, ஆண்டவர்கிட்ட போனா என் தேவைகள் பூர்த்தி ஆயிடும். அதான் அழுகை. மார்த்தாலும் மரியாளும் அழுகையோடு வந்தாங்க. மார்த்தாலும் மரியாள் எப்படி வந்தாங்க? அழுதுகிட்டு வந்தாங்க, நொந்து நூலாய் வந்தாங்க. மரியாள் விசுவாசமான ஆளு, ஆனா மார்த்தாள் தேவனும் பாதத்தில் விழுந்து அழுந்தாள். அழுதுட்டு என்ன பண்ணாங்க? ஒரு விண்ணப்பத்தை வச்சாங்க. என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, நீ எங்களோடு இருந்திருந்தா உம்முடைய சினைகளாக எங்களுடைய சகோதரன் என்ன இருக்க மாட்டான். விண்ணப்பம் வைக்கிறாங்க, அழுகுறாங்க. நல்லா யோசிக்கணும். விண்ணப்பத்தை வைக்கிறாங்க, விண்ணப்பத்தை வைக்கிறாங்க, அழுகையோடு வர்றாங்க. இயேசு தோ அந்த பட்டணத்தில் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் ஓடி வருகிறார்கள், அழுகிறார்கள், விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ஆண்டவரை கேட்கிறவரா இருக்கிறார். நதியண்டையிலே ஓரமாய் எப்படி மரம் செடி கொடிகள் இருக்கிறதோ அதுபோல அவர்கள் என்ன பண்ணுவானா? வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இன்னொன்னு, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேர்க்கிற புத்திரனாய் இருக்கிறான். சொத்துக்கு சொந்தக்காரன், சொத்துக்கு சொந்தக்காரன், கர்த்தருடைய சொத்துக்கு சொந்தக்காரன். பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. தேவனால் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு அவன் எப்படி இருக்கிறானா? சொந்தக்காரனாய் இருக்கிறான், பங்காளியா இருக்கிறான். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பங்காளி, பங்காளர். எனக்கு
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிறார் என்னிடத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னிடத்திலே நீங்கள் ஞானத்தை பெறணும், என்னிடத்திலே ஆலோசனை பெறணும், என்னுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் திருப்பி அந்த பூமியில வாழணும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனை ஒரு ஊர்க்காய் போல நாம் வைத்துக் கொள்ள முடியாது. தேவனை ஒரு ஊர்க்காய் போல நாம் வைத்துக் கொள்ள முடியாது. டோட்டலி அவ்விடத்திலே நாம் சகல காரியங்களையும் சொல்ல வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார் தான் பைபிள் சொல்லுது. எப்படி? எங்க? யோவான் புத்தகம் எடுப்போமா? 10. யோவான் புத்தகம் 10. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் சொல்ற விரும்புகிறார். நான் உனக்கு ஜீவனை கொடுக்க போகிறேன், என் ஆலோசனை பெறுங்க. நீ அழுகையோடும் விண்ணப்பங்கள் என்ன இருக்கலமா, அதே நேரத்தில் நீங்கள் எனக்காக அழாதீங்கன்னு சொல்லி இருக்கிறார். உங்களுக்காக அழுங்க, அழுது என்கிட்ட வந்து விண்ணப்பத்தை வைங்க. அந்த விண்ணப்பத்திற்கு நான் உங்களை சரியான வழியிலே நடத்துவேன். சரியான வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாய் கர்த்தனா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அடுத்தது மேய்ப்பனா இராதவனும் ஓடி போகிறான். அப்பொழுது போனா என்ன பண்ணுமா? இருங்க, நான் அந்த வேதத்தை நான் எடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். வேதம் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் 9. அதான் வாசித்தீங்க. நானே வாசல் 9 10 தான 10 9 தான வாசித்தீங்க. நான் 9 வாசிங்க. நானே வாசல், நானே வாசல், என் வழியா ஒருவன் சொல்றாரு. அழுது நீங்க அழுதோட வாசலுக்குள்ள வர சொல்றாரு. நீ அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என் வாசல் வழியா வாங்க. நீங்க எங்க போய் அழுதுட்டு இருக்கிறீங்க? நீங்க எங்க போய் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு வசனம் மாறினா பிரசனம் மாறும். வடுமாறணும். வசனம் மாறிட்டா பிரசனம் மாறும். என் மைண்ட் கடகடன்னு இங்க ஆடும். விண்ணப்பங்களோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் எங்க வாங்க? என் வாசலுக்குள்ளே வாங்க. அவர் விரும்புறாரு. என்னத்துல வா, கேளு. என்னத்தை என்ன கேட்க போற கேளு. அது ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஏன்னா ஒரு பிள்ளைகள் யாரிடத்திலும் என்ன பண்ணக்கூடாது? கை நீட்டக்கூடாது, கை நீட்டக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவில்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை கைவிட்டாரா என்று ஒருவரும் உங்களை பார்த்து கேட்க கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிடுவான். அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிடுவான். அவன் கர்த்தருடைய தாசனாய், கர்த்தருடைய மகளாய் இந்த பூமியில எல்லா விஷயத்திலும் தேவனிடத்தில் போய் அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அவர் ஏற்கனவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். திருமணம் நடந்தது. ஆனாலும் தன்னுடைய கணவர் பாதி இப்படி விசுவாசம் அப்படி எப்படி இருப்பார்? வெதுவெதுன்னு இருப்பார். ஆனாலும் அவர்கள் ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டவர்களுக்கு புத்திரன் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க ஆண்டவர் ரொம்ப முறைவிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் முடிந்தது, 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது. அவங்க தேவனிடத்திலே அழுகையோடு, ஆனா அவங்க ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. மந்தில் ஒன்ஸ் தன்னுடைய வீட்டுல ஹால்ல சகோதரிகள் ஆராதனை பண்ணுவாங்களா, பெண்கள் ஆராதனை. ஒரு 10-20 பேர் வந்து ஒவ்வொரு மாதம் ஒரு நாள் கூடி ஜெபம் பண்ணுவாங்களா. எல்லாரும் குழந்தைகளோடு
சந்தோஷமா சமாதானமா வருவாங்க. ஆனா இவங்க உள்ளத்திலே ஒரு ஒரு சோதம். மேலாம் பண்ணிட்டு இருக்கிறோம், துடிக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்கிற ஒரு குழப்பம். ஜெபிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. நாம ஜெபத்துக்கு என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. ஒரு நாள் அவங்க ஒரு சொப்பனம் கண்டாங்களா? இப்படியாக ஒரு சொப்பனம் வந்திருக்கிறது. ஐயோ என்று பயந்தாங்க. ஆனாலும் தேவன் அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த 8 ஆண்டு கழிச்சு 7 ஆண்டு கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தை ஊனமா பிறந்துச்சு. அல்லேலூயா. ஒரு கால் ஊனமாய் அதை பிறந்த பொழுது ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சோதனை மேல் சோதனை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய, மற்றவர்கள் என்னை கேள்வி பண்ணுவார்களே. ஆனால் அவங்க கவலைப்படல. கேள்வி பண்ணா பரவாயில்ல, இன்னும் தன்னுடைய கொடுத்த ஊழியங்களை கரெக்டா பண்ணி கொண்டிருந்தாங்க. இதை கண்ட கணவன் கூட கொஞ்சம், என்ன நீங்க இப்படி ஜெபம் பண்றோம், இப்படி பண்றேன், இப்படி பண்றேன், என்னமோ பண்ணிட்டு இருக்கிற, நம்ம குழந்தை இப்படியா பிறந்திருக்கிறது. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. 16 ஆண்டு ஆகி போச்சு. ஆனால் ஊழியத்தை விடல, விசுவாசத்தை விடல, நம்பிக்கை விடல. தேவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. பிள்ளைக்கு 8 வயது, 16 வருஷம். அல்லேலூயா. மறுபடியும் அவங்க கண்ணீரோடு அழுகையோடு ஒவ்வொரு நாள் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டிருப்பார்களாம். அதில் எனக்கு ஒரு வசனம் ஒன்று நினைவு வருகிறது. சங்கீதம் 119 67வது வசனம் அப்படி சொல்லுது. 67 வாசிங்கள. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்து இப்பொழுதோ அவங்க வாலிப நாட்களிலே செய்த எல்லா காரியங்களையும் அவங்க சொல்லி ஜெபம் பண்றாங்களாம். நினைவுக்கு வருகிறது, ஒரு தவறு நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, இளம் வயதுல உள்ள காரியம் வரும்போது அவங்க இப்படி நான் ஒருவேளை நடந்தோம் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் அறிக்கை மேல் அறிக்கை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நடத்துறாங்க, பண்றாங்க, எல்லாம் செய்கிறது. ஆனா அவங்க வாழ்க்கையில் என்ன இல்ல, கணவர் வர அவிசுவாசம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க கவலைப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 109வது வசனத்தை வாசிங்க. 109 வாசிங்க. என் பிரமாணம் எங்க 119 109. என் பிரமாணம் கையில் இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, என் பிராணன் சொல்றாரு, என் பிராணன் எப்போது என் கையில் இருக்கிறது, ஆனாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் வேதத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஒரு சகோதரர் கேட்டார், ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு போலாமா, கொஞ்சம் தண்ணி அடிக்கிறேன், கொஞ்சம் பாக்கு போடுறேன், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறேன், எனக்கு இன்னும் முழு சுவாசம் இல்லை. நான் சொன்னேன், நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல பிரதர், ஓய்வு நாளிலே தேவனாய் கர்த்தருடைய பாத அண்டையிலே போய் நீங்கள் அமருங்கள். நீங்கள் ஓய்வு நாளை கடைப்பிடிங்க, அவருடைய சன்னிதானத்துக்கு ஓடுவீங்க. அங்கே தேவனாகிய கர்த்தருடைய தாசர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க, தொடர்ந்து போங்க, தொடர்ந்து கர்த்தரை ஆராதிங்க என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு போக 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 அவர் செய்த குற்றங்கள், குறைகள், அந்த மீறுதல்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாராம். தொடர்ந்து போகும் பொழுது தேவன் நம்ம குற்றங்களையும் குறைகளையும் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அகற்றி நம்மள அவருக்கு பிள்ளையாக ஏற்றவனமா நம்மளை மாற்றிடுவாரா. கரங்களை தட்டுங்க. ஏன் தெரியுமா, கர்த்தர் நமக்காக அவர் என்ன பண்ணாரா, பரிசுத்தமாக்கி கொண்டார். நமக்காக அவர் பரிசுத்தமாக்கி கொண்டதுனாலதான் கொஞ்சம் 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 கொஞ்சமாய் தேவனுக்கு ஏற்ற மகளாய் மகனாய் நம்மளை மாற்றுகிறார். அப்பதான் அந்த பிரதமர் சொன்னாரு,
சொன்னாங்க 2 வருஷம் அப்படி போயிருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் போற ஞாபகத்துக்கு ஒண்ணும் வர்றது இல்லை. ஓய்வு நாள்னா நாங்கள் சனிக்கிழமை நைட்டு நாங்கள் ஃபேமிலியா ரெடி பண்ணி ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தாவே நாங்க நாளைக்கு எல்லாரும் நாங்க தேவாலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி நாங்கள் படுப்போம். காலையில் எழுந்து டீ போட்டு சாப்பிட்டு சில வேலைகளை ஓய்வு முடிப்பாங்க. நாங்கள் தேவாலயத்துக்கு கடந்து போயிடுவோம். இந்த பேரும் செய்ய இருக்கிறது, எங்களை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க என்று சொன்னார். ஆனா இந்த சகோதரி ஆண்டவருடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வைத்துக் கொண்டே இருந்தாங்க. விண்ணப்பங்களை காத்த வைத்துக் கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தான் அந்த பிரேயர் அந்த உபவாச ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் செய்து எல்லாம் போயிட்டாங்க. மகன் அந்த ஆள்ல உட்கார்ந்து இருக்கான். அல்லேலூயா, ஆள்ல உட்கார்ந்து இருக்கான். இவங்க உள்ள போயிட்டாங்க. அம்மா எனக்கு தண்ணி வேணும் சொன்னாங்க. டீ கொஞ்சம் கொடுத்துட்டு நான் அப்புறம் தண்ணி கொடுத்துட்டு வரேன் என்று சொன்னாங்க. ஆனால் இவன் உட்கார்ந்து இருக்கான். ஒரு பெரியவர் தன் வாசல்ல வந்து நின்னாராம். அல்லேலூயா. இவர் பார்த்தாராம், அந்த பையன் பார்த்தாராம். 8 வயசு இல்ல, நல்ல விவரம் தெரியலையா. பார்த்த பொழுது உற்று பார்க்கிறான். அவர் அப்படியே சிரிக்கிறாரு, அவனோட பேசுறாரு. சொன்னாராம், நீ என்ன பண்ண, எழுந்து போய் என்ன பண்ண, தண்ணி மொண்டு குடி, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னாராம். அப்ப அவன் யோசிக்கிறான், யார் அது பெரியவர், நானே நொண்டி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை எழுந்து போய் தண்ணி கொண்டு குடின்னு சொல்றாரு. சொன்ன அவன் மனசு நினைச்சான் பாருங்க. அந்த வெளியில இருந்த கரம், அந்த பெரியவருடைய கரம் அவனுடைய முழங்காலை நோக்கினது. நோக்கி அவனுடைய முழங்காலை தொட்டார் கர்த்தர். அப்படியே தொட்டு அப்படியே வலித்து அப்படியே அந்த கையெடுத்து அவன் பாத்தீங்க, சின்ன பிள்ளைல அப்படி தட்டுவாங்க. அதை தொட்டுட்டு அவன் கண்ணத்துல லைட்டா அப்படி தட்டிட்டு எழுந்து போய் தண்ணி குடி, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு அது கடந்து போயிட்டான். இவன் டக்குனு எழுந்து போய் அம்மா பால் அங்க அடுப்புல போட்டுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி அவன் போய் மொழ்றான். இவங்க திரும்பி பாக்குறாங்க. பையன் 8 வயது பையன் நின்று கொண்டிருக்கிறான். இவன் கையும் ஓடல காலும் ஓடல. என்ன செய்யட்டும்? யார் இவன்? என் மகனா? அவன் உடவனாச்சே, அவன் அங்கே அமர்ந்திருக்க வேண்டும். இவன் நின்றிருக்கிறான், தேவ தூதனா என்கிற பலவிதமான நினைவுகள், சந்தேகங்கள் எழுந்தன. ஆனால் அவர்களை உற்று பார்க்கும்போது அவர்கள் கண்கள் கூத்து போகிறது. ஒன்றும் பேச முடியல. அவன் தண்ணி எடுத்து முடமுடமுடமுடு குடித்தான். உடனே அவங்க நிதானித்து தன் மகன் தான் என்று சொல்லி அவனை கட்டிப்பிடித்து, என்னப்பா எப்படி நீ நடந்த? அவன் கதையை சொல்றான். இப்படி நடந்தது. அவர் என்னை தொட்டார், கண்ணத்துல செல்லமா அரைஞ்சிட்டு கடந்து போயிட்டார். நான் வந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போய் தண்ணி மொண்டு குடி என்று சொன்னான். சொன்ன பிறகு அந்த அம்மா, நான் விசுவாசியா அப்படியே முழங்கால் படிட்டாங்க. ஆவில நிறைந்து அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவனிடத்துல அறிக்கை பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கேட்டார். மகளே, 14 வருஷம் உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். ஒரு நாள் கூட நீ என்னை மறக்கவில்லை. ஒரு நாள் கூட என் ஊழியத்தை விட்டு நீ பின்வாங்கவில்லை. உனக்கு பல பிரச்சனைகள், பல வேலைகள், உன் கணவன் அவிசுவாசம் இருந்தும் அவனையும் சமாதானம் படுத்திக் கொண்டு உன் குடும்பத்தையும் பார்த்து உனக்கு பிறந்த நொண்டியாய் பிறந்த மகனை கூட நீ ஒன்றும் சொல்லாம என் நாமத்தை நீ மறுதலிக்காம 16 ஆண்டும் எனக்காக நீ சேவை செய்தாய். அதை நினைத்து என்னைக்காவது ஒரு நாள் நீ மறுதலிக்க மாட்டாயா? நீ சஞ்சலப்பட மாட்டாயா? தவிக்க மாட்டாயா என்றெல்லாம் நான் நினைத்தேன். ஒரு நாள் கூட நான் உன்னை நினைக்காதபடி ஒன்றும் எனக்கு நீ செய்யவில்லை. எவ்வளவுதான் துன்பங்கள், துயரங்கள் உலகத்தில் உனக்கு இருந்தாலும் என் நாமத்தை சரியாய் நீ பயன்படுத்தினபடினால் இன்றைக்கு உன் மகனுக்கு நான் இந்த விடுதலை சுகத்தை கொடுத்தேன் என்று ஆவியானவர் அவளோடு கூட
பேசி அவளை ஆறுதல் படுத்தினாராம். இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கர்த்தருடைய வாசலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது என்ன சொல்றாரு? அவன் உள்ளும் புறமும் சென்று உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல்களை கண்டறிவான். நல்ல மேய்ச்சலை கண்டறிவான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீ அழுகையோடு விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது, தேவனோடு நீ சஞ்சரிக்கும் பொழுது, அவரோடு இருக்கும் பொழுது, ஒரு நாள் உன்னை அவர் மறக்கிற தேவன் அல்ல. ஒரு நாள் உன்னை விட்டு போகிற தேவன் அல்ல. ஒரு நாள் உன்னை கரம் விடுவது அல்ல. உடன்படிக்கையை மறக்கிறவர் அல்ல. ஒரு நாள் வரும், அந்த நாளை நாம் காத்திருக்க வேண்டும். அந்த நாள் வரும், அது ஜெயமுள்ள நாளா இருக்கும், அது என்னுடைய நாளா இருக்கும், அது வெற்றி பெறுகிற நாளா இருக்கும். நிச்சயமாய் அது அப்படியே நடக்கும் என்ற அந்த விசுவாச நம்பிக்கை நாம் வைத்து போராட்டம், நிந்தை, கண்ணீர், கவலை இவைகளோடு கூட இந்த பூமியில கொஞ்ச காலம், கொஞ்ச நாள், கொஞ்ச மாதம், கொஞ்ச வருஷம் நாம் வாழ்ந்தோமானால் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்குதான் அவரு சாலமோன் எழுதுறாரு நீதிபதிகள்ல 12:13 வசனம் இப்படி சொல்லுது. நீதிபதிகள் 12:13 வாசிக்கல, சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. என்னங்க? 13:12 வாசிங்க. ஹல்லேலூயா. நெடுநாளாய் நான் ஒரு ஆசீர்வாதத்தை காத்திருந்தேன், நெடுநாளாய் ஒரு குழந்தையாக காத்திருந்தேன், நெடுநாளாய் ஒரு வீட்டுக்காக காத்திருந்தேன், நெடுநாளாய் ஒரு புருஷனுக்காக காத்திருந்தேன், நெடுநாளாய் ஒரு மனைவிக்காக காத்திருந்தேன், நெடுநாளாய் ஒரு வேலைக்காக காத்திருந்தேன். பிரைஸ் தி லார்ட். நெடுநாளாய் காத்திருந்தேன். நான் மனிதர்களை நம்பவில்லை, கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தேன், கர்த்தரையே சார்ந்து ஓடினேன், கர்த்தரையே தேடினேன் என் தேவைகளுக்காக. நான் கர்த்தரை ஒரு நாள் மறந்து போகவில்லை, அவரை புறக்கணிக்கவில்லை. ஓய்வு நாள் வரலன்னா அது புறக்கணிப்பது. ஓய்வு நாள் வரலன்னா என்னவா? இப்போ நம்ம ஆளுநர் ஒரு விருந்து வச்சிருக்கிறாரு. அப்போ அதுக்கு எதிர்கட்சிங்க போய் அந்த விருதுல கலந்து கொள்ளணும்னா அது என்னவா? புறக்கணிப்பது. ஓய்வு நாளை நாம் ஆராதிக்காம இருப்பது தேவனை புறக்கணிப்பது. புறக்கணிப்பது. எனக்கு ஒரு நாள் ஒரு மரணம் உண்டாயிடுச்சு. பகலம் தப்பு இல்லை. எனக்கு ஒரு நாள் மரணம், எனக்கு ஒரு நாள் ஒரு சேஷம், நான் போய் தான் ஆகணுங்கிற ஒரு கடமை. பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அங்க பக்கத்துல ஏதாவது சபை இருந்தா அந்த நாளை, ஏன்னா அந்த ஓய்வு நாள் வருவது கஷ்டம், அதை பார்ப்பது கஷ்டம். நாளை என்பது நம்ம கையில இல்ல, அது யார் கையில இருக்கு? நாளை என்பது தெரியாது. இன்னைக்குள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வருமா தெரியாது. ஒருவேளை சுனாமி வந்தெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையில பூமி அதிர்ச்சி ஆயிடலாம், வானமே விழுந்தெல்லாம், நட்சத்திரங்கள் விழலாம், கொள்ள நோய் வரலாம், மரணங்கள் சம்பவிக்கலாம். அந்த ஓய்வு நாள் வருமா வராதா என்பது நாம் அறிவோம், கர்த்தர் அறிவார். அதனாலதான் ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல தேவன் நமக்கு ஒப்பனையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இந்த ஓய்வு நாளை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சொல்ற பவுலே, உங்களை வேண்டுறேன், அதை விட்டுறாதீங்க, வேண்டுறேன். உங்க காலில் நான் விழுந்தான்னு கேட்கிறேன். நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தருடைய நாமத்துல. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு வேண்டி கேட்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க
கரங்களை தட்டுங்க. புத்தி உள்ள ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். என்னவா? என்ன உள்ள ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை என்ன பண்ணுவேன்? வழி நடத்துவேன். அவருடைய தேவனாய் இருப்பேன். அவர்கள் என்னுடைய குமார குமார்த்திகளாய் இருப்பாங்க. அவர்கள் அந்த வேதனையில் துக்கத்தோடு என் வாசலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்களானால் நான் என்ன பண்ணுவேன்? அவர்களை உள்ளும் புறமும் சென்று நல்ல ஆசீர்வாதங்களை மேய்ச்சலை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2. இரண்டாவது இல்ல அதை விட்டுருங்க. இரண்டாவது நான் வார்த்தை சொல்றேன். சகரியா இரண்டாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்ல முடியும் இல்லையா? ஹல்லேலூயா. இரண்டாவது சகரியா 10ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். சகரியா 10 6 வாசிங்களே. நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி சொல்றானே யூத மக்களை வம்சத்தை பலப்படுத்தி நான் பலப்படுத்த போறேன் சொல்றாரு. யூத மக்களை நான் பலப்படுத்த போறேன். ஏன்னா அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருகிறார்களே, நான் உங்களை விடுவான். 10க்கு சொல்லிக்கு வந்தான். அழுகையோடு வந்தாங்க. நான் யூத வம்சத்தாரை என்ன பண்ண போறாரா? நான் பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். என்னங்க? நிலைக்க பண்ணுவேன். நிலைக்க பண்ணுவேன். வாழ வைப்பேன். பெருக பண்ணுவேன். நிலைக்க பண்ணுன்னு சொல்றார். 10 குஷ்டரோகி வந்தான். ஆண்டவரை நோக்கி வந்தான். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்தார். அவரை பார்த்தான். ஆண்டவரே நாங்கள் சுகமாக வேண்டும். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் மோசே எங்களுடைய உங்களை காண்பித்து உங்கள் காணிக்கைகளை கொடுத்து அவனிடத்தில் நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பொழுது போனவன் என்ன பண்ணிட்டான்? எத்தனை பேர் போனா? எத்தனை பேர் கர்த்தரை தேடி வந்தான்? 10 பேர் சுகமடைந்தான். 10 பேர் தேவனை நோக்கி வேதனையோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் போனான். ஆனா சுகமாயிட்டான். இவைகள் எல்லாம் நினைத்து யோசித்து என்ன போயிட்டாங்க? ஒருவன் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறான். அவர் சொன்னாரு, நீங்கள் 10 பேர் அல்லவா என்னை தேடி வந்தீர்கள், நீ ஒருவன் வந்திருக்கிற, மற்ற 9 பேர் எங்கே? பிரைஸ் தி லார்ட். 9 எங்கே? ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறேன். அவன் அப்படியே நின்றான். அவனை தேவன் ஆசீர்வதித்து அவர் கடந்து சென்றாராம். அதே போலதான் இந்த வசனம். இந்த வசனம் நான் யூத வம்சத்தால் என்ன பண்ண போறேன்? பலப்படுத்த போறேன். நீங்க அழுகையோடு விண்ணப்பத்தின் இடத்துல வருகிறீர்களா? உங்கள் விண்ணப்பத்தை என்னிடத்துல வைக்கிறீர்களா? உன் தேவையில் என்னிடத்துல வைக்கிறீர்களா? உனக்கு என்ன தேவை? உன்னுடைய சந்தோஷத்தை என்கிட்ட சொல்றியா? உன் சமாதானத்தை என்கிட்ட சொல்றியா? ஆண்டவர் கேட்கிறாரு. அதாவது நம்ம தேவைகள் மாத்திரம் அவர்கிட்ட சொல்வதில்லை, சந்தோஷத்தை அவர்கிட்ட சொல்லணுமா? நான் குதூகலமா இருக்கிறேன் என்று அவர்கிட்ட சொல்லணுமா? நான் மகிழ்ச்சியா இருக்கிற ஆண்டவரே என்று அவர்கிட்ட சொல்லணுமா? சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் போகும்போது ஜெபம் பண்ணும் பொழுது சாசுகள் எல்லாம் ஓடுது, அப்படி இப்படி நடக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அதுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. ஒரு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுங்க, கனப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் அற்புதமான காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று அப்படி ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் தேவைகளையும் சொல்லணும், பெற்றதையும் சொல்லணும், பலவீனத்தையும் சொல்லணும், நான் பலன் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை என்ன பண்ணுவேன், வழி நடத்துவேன், வாழ்வு கொடுப்பேன், கரம் பிடிப்பேன், அவரை ஒரு நாளும் நான் கைவிடாது இருப்பேன். அப்ப நம்ம சொல்றாரு, யூத ஜனங்களை என்ன பண்ண போறேன், பலப்படுத்த போறேன். நான் ரட்சித்து, யாரை ரட்சிக்கிறாரு, யாரை பலப்படுத்துறாரு? யோசேப்பு வம்சத்தாரை என்ன பண்றானா, ரட்சிக்கிறான். ஏன்னா அவன் கர்த்தரை தேடுகிறவன். அந்நிய தேசமா இருந்தாலும் சரி, அந்நிய மக்களா இருந்தாலும் சரி, அந்நிய அதிகாரியா இருந்தாலும் சரி, அந்நிய ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த மத்தியில கர்த்தரை உயர்த்தும்
பொழுது யோசேப்பு வந்து யாராலும் பயப்பட மாட்டான். இயேசுக்கு கடவுளாகி தேவனை யெகோவாவை குறித்து தான் அவன் பேசுவான். அதான் அவர் சொல்றாரு, யூத மக்களை என்ன பண்ண போற? ரட்சிப்பு இல்ல. ஏன்னா யூத மக்கள் அப்படி இப்படி பாஞ்சிருவான், இப்படி கிரேக்க பக்கம் பாஞ்சிருவான், எகிப்த பாஞ்சிருவான். பள்ளையாடு மாரி அவன் யூதம் யாருங்க? பள்ளையாடு மாதிரி அப்படி பாஞ்சிருவான், இப்படி பாஞ்சிருவான். ஆனா செவிலியாடு தான் இவன் யோசேப்பு. அடே மேய்ப்பம் போனானா மேய்ப்பம் பின்னாடியே போவாங்க செவிலியாடு, பார்த்துருக்கீங்களா? ஆனா பள்ளையாடு அப்படி இல்ல, மேய்ப்படி போயிட்டு டக்குன்னு பாஞ்சிரும், டக்குன்னு பாஞ்சிரும். அதனாலதான் சொல்றாரு, யூத ஜனங்களை நான் பலப்படுத்த போறேன். டக்குன்னு நேபுகாத் நேச்சரோட போயிடுவான், டக்குன்னு பார்வோனோடு போயிடுவான், டக்குன்னு பெலிஸ்தரோட போயிடுவான். ஆனா யோசேப்பு வம்சம் அப்படி இல்ல. என் நாமத்தை என்னும் தொழுது கொள்ளுவான், என் நாமத்தை எங்கி புறசாற்றுவான், நின்று என்னை துதிப்பான். ராஜாக்கள் மத்தியில, பிரஜாதிகள் மத்தியில என் நாமத்தை உயர்த்துவான் என்று சொல்லிதான் சொல்றாரு. அவன் ரட்சிக்கப்படுவான், இவனை நான் பலப்படுத்துவேன். யூதாவை நான் பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தை என்ன பண்ணுவேன்? நான் ரட்சித்து திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். தட்டுங்க. ஒரு நாளும் என்னால் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எவ்வளவு தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஒரு நாள் அவர்களை புறம்பே நான் தள்ள மாட்டேன். ஒரு நாள் அவர்களை நான் விட்டு போகவும் மாட்டேன். அவர்களுடைய தேவனாக இருப்பேன். அவளுக்காக யுத்தம் பண்ணுவேன், அவளுக்கு ஆலோசனை கொடுப்பேன், அவங்க நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். அனுதினம் என் வார்த்தை கொண்டு அவளோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலே அழுகையோடு விண்ணப்பத்தோடும் நம் கர்த்தரிடத்திலே செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் ஏசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். 58வது 51 10 வாசி. 51 ஏசியா 51 10. Praise the Lord. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றிக்க போக பண்ணினார். மகா ஆழத்தின் தண்ணீராகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. எப்படியாப்பட்ட மேடுகள் இருந்தாலும் பள்ளங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாராம்? கடந்து போவார். அதான் அவர்கிட்ட கேட்கணும், அழுகையோடு போகணுமா? விண்ணப்பங்களோட அழுகைன்னா அப்படியே அழுதுகிட்டு மூக்க சிரித்து போறது கிடையாது. அந்த தேவைக்கு நான் கர்த்தரிடத்தில் போகிறேன், அவர் எனக்கு எல்லா உபத்திரங்களிலும் என்னை என்ன பண்ணுவா? நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுவா. அப்படித்தானே சொல்றாரு தாவீது. இதுக்கு தாவீது தான் சரியான உதாரணம். நான் மரண பள்ளத்தாக்கி நடந்து அல்ல பண்ண மாட்டேன், நான் அழ மாட்டேன். அழுகையோடு என்ன அந்த ஒரு இதோடு அந்த தேவனோட கூட நடக்கும். அவர் செய்வாரு, என்னை கைவிட மாட்டாரு. அவர்கிட்ட போன நமக்கு ஒரு நினைக்கிறோம், அவங்கள்ட்ட போன நம்ம தேவைகள் கேட்டா உடனே கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வெக்கமாயிடும், கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாயிடும். அப்ப அவங்களை நம்பி எவ்வளோ போனா இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், கொஞ்ச நாளைக்கு நம்ம சரியாயிடுவோம், அப்புறம் அதை பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கை. அதான் அழுக. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த வசனம் என்ன சொல்றது? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழி விலகினதும் வழியாக்கினதும் நீர் அல்லவோ. சொல்றாங்க பாருங்க, தீர்க்கதரிசனமாய் அங்கே சொல்லப்படுகிறது. நீர் அல்லவோ என் நோய்களை குணமாக்கி எனக்கு வாழ்வு கொடுத்தவர், நீர் அல்லவோ தரித்திர
சமுத்திரத்தில் வாழ்ந்த என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றினது நீர் அல்லவோ? நொண்டி நொண்டி நடந்த என்னை குதித்து நடக்க வைத்தவர் நீர் அல்லவோ? நான் தனிமையா இருந்த என்னை தொட்டமாய் மாற்றினீரே நீர் அல்லவோ? அனாதையா இருந்த எனக்கு யாரும் உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொன்னபொழுது எனக்கு எபினேசராக கைலாகு கொடுத்தவர் நீர் அல்லவோ? எவ்வளவு அழகு கர்த்தருடைய வார்த்தை, எவ்வளவு அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை. சொல்லிட்டான் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ என்று கர்த்தரை போற்றி மகிழ்கிறாங்க. ஆனா அங்க ஒரு புள்ளி வச்சு அங்க 11 வசனம் இப்படி சொல்லுது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்படியே அவன் சொல்றாரு, இது புதுராஜ்ய மக்கள் அப்படியே கல்லை வந்து நடுக்கடலை எவ்வளவு கல்லுந்திருக்கும் மலர்ந்திருக்கும் எல்லாத்தையும் அகற்றி அந்த ஜனங்களை வழி நடத்தினவர் நீர் அல்லவோ? பரந்த நிலத்தின் மாடுகளை உண்டாக்குனவர் நீர் அல்லவோ? செவ்வையான இடத்துல குடியிருக்க பண்ணுகிறவர் நீர் அல்லவோ? அப்படியாப்பட்ட அந்த தேவன் சொல்றாரு, நீ நானும் அல்லது யாரோ எவரோ அறிமுகம் இல்லாதவர் கூட இருக்கலாம். அப்படியே சொல்றாரு, இது ஆதாரத்தோடு சொல்றாரு. அப்படியே அப்படியே என்னன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அதுதான் ஆதாரம். கடல் 2 பிரித்தது, அந்த கற்களை எடுத்து போட்டது, எதிரிய கண் முன்னாலே அங்கே அழித்து போட்டது ஆதாரம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களையும், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணோம்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். இல்லையே, இன்னொரு வார்த்தை இருக்குது, திரும்பி இல்லையா? எங்க நல்ல வாசிங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். திரும்பி எத்தனை பேர் திரும்பி இருக்கீங்க? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு திரும்பி இருக்கீங்களா? இல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களை செய்த அந்த வருமங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேர் திரும்பி இருக்கீங்க? நேரம், காலம், நட்சத்திரங்கள், வாஸ்து மற்ற காரியங்களிலிருந்து நான் திரும்பிட்டேன். ஒரு நாள் நான் முகத்தை இந்த பக்கம் திருமணம் தான், மறுபடியும் நான் திரும்பவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் எனக்கு ஒரு ஏதோ ஒரு கொடுத்தா சாப்பிட, அவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டான், என்ன இருந்தாலும் பெரியதா, சரி நானும் தோற்றம் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அவன் நைட்ல இருந்தாலும் தூங்க முடியல. அவன் மனசாட்சி அவன் குத்து. காலைல வந்தான் வேலைக்கு, ஏன் பாசையா என்ன பிரதர் வாங்க, இந்த மாதிரி அந்த நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம், கொடுத்தா என்ன பண்ணோம்? ஆனா உங்களுக்கு கொடுத்த நீங்க என்ன பண்ண? நான் நிமிஷம் தூங்கினேன், நல்லா தான் இருக்கிறேன், ஆனா என்னால தூங்க முடியலையா? என் மனசாட்சி எனக்கு குத்திருச்சு. அவருக்கு போய் நீ கொடுத்துட்டியே, நீ ஓப்பனா சொல்லி கொடுத்துருக்கலாமே, மறைச்சு கொடுத்துட்டியே. வேதனை எனக்கு தான் வேதனை, உங்களுக்கு இல்லை. எனக்குலாம் வேதனை கிடையாது. இங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுது. எனக்கு முன்னாடி இருக்கிறது யாரு? இல்ல, அந்த கொடுக்கிற மனுஷன். எனக்கு கொடுக்கிற முன்னாடி தான் அவர் தானே இருக்க முடியும். எனக்கு ஒருத்தர் தீர்ப்பு பண்ண கொடுக்குறாங்க, என் முன்னாடி யார் இருக்கிறா? அந்த மனுஷன். அந்த மனுஷன் அன்பு நிமித்தம், அரவணைப்பு நிமித்தம், அவனுடைய கெஞ்சுதல் நிமித்தம் அந்த பொருளை நான் சாப்பிடுறேன். அப்போ நான் அவனை நேசிக்கிறேன். அவன் கொடுக்கிற பொருள் எனக்கு ஒன்றும் பண்ணாது. கரங்கள் தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். யார் கஷ்டம்? கொடுக்கிறவனுக்கு. அதான் சொல்றாரு, உண்மை சொல்லி கொடுங்க. அதனால நாம் கவலைப்பட தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை, துயரப்பட தேவையில்லை, எதையும் மதிக்க தேவையில்லை. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, வானத்து பூமி தேவனாகிய கர்த்தர். அவரை அல்லாமல் என்ன இல்லை நமக்கு? ரட்சிப்பு இல்லை. அவர் இல்லாமல் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பே கிடையாது இயேசு கிறிஸ்து இல்லாம. அப்படியே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பு கிட்ட இருக்காது. கரங்க தட்டுங்க. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும்
மதிப்பும் உங்ககிட்ட இருக்காது. ஓடிடும் ஓடிடும் ஓடிடும். பிரைஸ்லாம். ஒரு மாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஒரு மனுஷன் என்னை விட்டு என்ன இவன் விட்டுறானே, என்ன அது பார்த்தா என்னை விட்டுன்னு. அப்பதான் அவர் போய் ஆண்டவரே என்ன இந்த மனுஷன் விட்டுன்னு. அவன் என்ன சொல்றானா, பிசாசு சொல்லுது என்னை விட்டு நம்ம ஓடியது, என்னை விட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறான், என்னை விட்டு. ஆனா அவன் என்ன பண்ணான், இல்ல விடாத நான் உனக்கு கண்ணில பிடிச்சிருப்பேன். பிசாச மனுஷன் என்ன பண்றான் சொல்லுங்க, அவன் சொல்ல விட்டுறியா, பரிசுத்த ஆவியானவர் என்ன நிக்க முடியாதியா, என்னை விட்டுன்றான். இவன் சொல்றான் நான் விட மாட்டேன். அவன் சொல்றான் என்னை விட்டு. அப்பதான் அவன் ஜெபம் பண்றான், பாஸ்டர் ஆண்டவரே என்ன விட்டுருங்களாம், அவன் தலை விடாதான்றான். சாசு என்னை விட்டுன்றான். அவனை கட்டி பிடிச்சிருக்கிறான். நீ போய் அவன் தலைமையில கைய வச்சவன ஒருத்தனு கீழே வந்துட்டான். அவன் எவ்வளவு சந்தோஷமா ஐயோ என்னை விட்டா போதும் ஓட பார்க்கிறான். ஆனா நாம என்ன பண்றோம், அவனையும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்தாக்கையும் ஊர்காப்போல இயேசுவையும் தொட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரே சிரிப்பு. அந்த வார்த்தையை பார்க்கும்போது எவ்வளவு சிரிப்பா இல்ல? அல்லேலூயா. அந்த மாதிரிதான் நம்மளுடைய தேவனாய் கர்த்தர் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். அவர்களை நான் என்ன பண்ணுவேன், வழி நடத்துவேன். அங்க போன்னு சொல்ல மாட்டேன், இங்க போன்னு சொல்ல மாட்டேன். அவனுடைய விசுவாசம் தான், அவனுடைய நம்பிக்கை தான். எங்க போனாலும் எங்க வந்தாலும் இயேசு தான். ஜெபம் தான், விண்ணப்பம் தான், நம்பிக்கை ஒண்ணுதான், உறுதி ஒண்ணுதான், விசுவாசம் ஒண்ணுதான். கடல் தாண்டி அந்தாண்ட போனாலும், இந்த கடல் தாண்டி இந்தாண்ட போனாலும், 7 கடல் தாண்டி அந்தாண்ட போனாலும் விசுவாசம் ஒண்ணு, இயேசு கிறிஸ்து ஒருவர். அவரே அல்லாமல் நமக்கு என்ன இல்ல, ரட்சிப்பு இல்ல. நம்பர் 3 யோவான் 4:7 வாசிங்க. யோவான் 4:7. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொண்டு வரும்படி ஊருக்குள்ளே போனார்கள். பிரைஸ் தி லார்ட். அதான் மூன்றாவது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க போறாங்க. போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வரலாம், உணவு வாங்கிட்டு வரலாம், கடந்து போவார்கள். ஆத்துமா நேசர், ஆத்துமா தாகம் தீர்க்கிறவர். நீங்க என்ன நினைச்சு ஆண்டவர்கிட்ட பாரு, நான் தீர்த்து பாரு. நீ என்ன நினைச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறிய, அதை போய்க்கிடுவாரு. உன் நினைப்பு தான், உன் இருதயம் தான், உன் விசுவாசம் தான், உன் நம்பிக்கை தான், உன் உறுதி தான். நீ எங்க வேணாலும் போகலாம், அங்கே நீ விசுவாசிக்கணும், அங்கே நீ உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவருமே நம்பிக்கை வச்சாதான் எங்கும் ஒரே அற்புதம் தான், அடையாளம் தான். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லாம் நீதான். நீங்க தான் கர்த்தர். யூதனை பார்த்தோம், கிரேக்கனை பார்த்தோம், இஸ்ரவேல் பார்த்த கர்த்தர் அதான் சொல்றார். ஏன்னா அவர் ஒரே வார்த்தையா தான் இருக்கிறார், ஒரே மாதிரியா தான் இருக்கிறார், ஒரே பேச்சா தான் இருக்கிறார். அவர் மாற்றிலாம் பேச மாட்டார். ஏன்னா அவர் தெய்வம். வாசிங்க 7. போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போனார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு வந்தார். இயேசுவை நோக்கி சொல்றார், தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. மகளே, உன்னிடத்தில் நான் தாகத்திற்கு விரும்புகிறேன், எனக்கு தாகத்துக்கு தான் என்ன வச்சிருக்கிற, நீ தான் தண்ணி மூலம் வந்திருக்க, கொஞ்சம் எனக்கு தாகமா இருக்குது, கொடு. அவள் என்ன கேட்கிறார், என்ன சொல்லுகிறார் வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாகிய இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தாய் என்றார். யூதர் சமாரியனுடனே சம்பந்தம் கலவாத படியினால் சமாரிய ஸ்திரீ அவளை நோக்கி, நீ யூதனா இருக்க, சமாரியாவுக்கும் யூதனுக்கும் சம்பந்தம் இல்லை.
எல்லாரும் யூத பொண்ண சமரம் இருக்க மாட்டான். ஏன்னா இவன் வேறு அவன் வேறு, அவன் வழிகள் வேறு உன்னுடைய வழிகள் வேறு. ஆனா கர்த்தர் அதை பார்ப்பதில்லை, எல்லாரையும் சமானா பார்க்கிறவ. அவர் விசுவாசம் மட்டும்தான், நம்பிக்கை மட்டும்தான், உறுதி மட்டும்தான் அவருக்கு தேவை. நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் மேல விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரையே ஆராதிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். வேற எதையும் அவர் பார்ப்பதில்லை. கீழவாசிங்க அந்த டக்குனே கீழவாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அதான் கர்த்தர் சொல்றார். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிய வேண்டும், நாம் துதிக்கிற தேவன் யார் என்பதை அறிய வேண்டும். அப்படியானால் உட்கார்ந்த இடத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் பெற முடியும். நான் ஆராதிக்கிற யார், என்னை அழைத்தவர் யார், நான் யாருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறேன், யாருடைய நாமத்தை முன்வைக்கிறேன், யாரை நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன், என் நாளை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்தா போதும். ஆண்டவர் உங்கள் அருகாமையில் இருப்பார். 2-3 பேர் என் நாமத்துல கூடி ஜெபித்தாங்கன்னா நான் அங்கே வருவேன்னு சொல்றேன். இல்லை நீ அங்க வந்துரு, நீ இங்க வந்து பெத்தலமுக்கு வந்துரு, எருசலேம் ஆலயத்துக்கு வந்துரு, அல்லது யூதா பட்டணத்துக்குள்ளே வா. நான் ஒரு நாளும் யாரையும் பார்த்து சொன்னதே கிடையாது. யாரையும் பார்த்தேன்? நீ விசுவாசிக்கிறவன் இன்னார் என்பதை அறிந்தது உண்மையானால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்ப, ஜீவ தண்ணீர் எனக்கு தாருமாண்டவரே. Glory of Jesus. அதான் அழுகையோடு வர சொல்ற. இதான் அழுகை. நீ கேட்டிருப்ப, நான் யார் என்பதை நீ கேட்டிருப்ப, மனதில் நினைச்சிட்டு வந்திருப்ப, ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருப்ப. நான் உனக்கு அந்த ஜீவ தண்ணீரை, அந்த ஜீவ வாழ்க்கையை, ஆயுசு நாட்களை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா நீ அப்படி வரவில்லை. கீழே சொல்றாரு, அதற்கு அந்த பெண் ஆண்டவரே ஒன்று கொள்ளுமிடத்தில் பாத்திரமில்லையே, ஆழமாய் இருக்கிறதே, கிணறு ஆழமா இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்கிருந்து உமக்கு தண்ணீர் உண்டாகும் சொல்றாரு. எப்பொழுது ஆழமும் கிடையாது, பாத்திரமும் இல்ல, ஜீவ தண்ணீர் உண்டாகும், ஜீவன் உண்டாகும் சொல்லுகிறீர, என்ன கதை விடுறீங்க நீங்க என்கிட்ட சொல்றா. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த கிணறு எங்களுக்கு, அவதான் சொல்றாரு, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாக யாக்கோபை பார்க்கிறோம் நீர். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. நீங்க பெரியவரோ, மகாவலம் உள்ளவரோ, மகா தீர்க்கதரிசியோ, யாக்கோபு கிணறு, யாக்கோபை ஆசீர்வதித்தது யாரு? யாக்கோபுக்கு கிணறு கொடுத்தது யாரு? யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது யாரு? யாக்கோபு பேரை மாத்தினது யாரு? அது அவளுக்கு தெரியாதுல்ல, அந்த ஸ்திரிக்கு தெரியாதுல்ல, அந்த பெண்ணுக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் அவ மறந்திருப்பாள. கிணறு கொடுத்தவரு நான் தான், யாக்கோபை இரு பரிவாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தவர் நான் தான், அவனை மலை தேசத்துக்கு அவனை திரும்பி கொண்டு வந்தது நான் தான், அவனை தாயின் கருவிலை 2வது மகனாக கொடுத்ததும் நான் தான். அவனுக்கு தெரியுமா? அவகிட்ட அதெல்லாம் சொல்லல, அவர் மனசுல வச்சிருப்பாரு இல்லையா? எங்கேருந்து வரும் ஜீவ தண்ணீர்? யாக்கோபு எங்களுக்கு இலவசமா கொடுத்தாரு, ஒன்று சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கீழே வாசிங்க. அவரை விட நீ பெரியவரோ, அவரை விட நீ தீர்க்கதரிசியோ, அவரை விட நீ வல்லவரோ சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே. அப்படியாப்பட்டவரா? இவரை விட அவர் பெரியவரா, அவரை விட இவர் பெரியவரா? அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாரை விட பெரியவர். நான் துதிக்கிற தேவன் இந்த உலகத்தையே படைத்தவர். நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பி வந்த தேவன் எல்லாரும் காட்டிலும் நம்பிக்கையுடையவராய் இருக்கிறார் என்றுதான் நீங்கள் நானும் சொல்ல வேண்டும். அது கீழே சொல்றாரு பாருங்க. அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டோ என்றால் அவர் இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். பாத்தீங்களா? தாகம் உண்டாகும், தாகம் உண்டாகும். அவன்தான் கொடுத்தாரு எல்லாத்தையும். அவன் சொல்றான், உனக்கு தாகம் உண்டாகும், தாகம் உண்டாகும், வேதனை உண்டாகும், வேதனை உண்டாகும், துக்கம் உண்டாகும், துக்கம் உண்டாகும், துயரம் உண்டாகும்,
தண்ணீர் வடித்துக் கொண்டிருப்ப அங்க சொல்றாரு கீழே, நான் கொடுக்கும் தண்ணீரோ குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் நீர் ஊற்றுகிற தட்டுங்க. அவனுக்குள்ளே ஆசீர்வாதம். அது அவனுக்குள்ளே விசுவாசம். அவனுக்குள்ளே ஒரு நோய் வந்துட்டு வச்சுங்க, அவனுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு வச்சுங்க, அவனுக்குள்ளே கஷ்டம் தொல்லை வந்துட்டுன்னா அவனுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். அவரை முன்னிறுத்தி நீங்க செஞ்சு பாருங்களேன். நமக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அவனை முன்னாடி வைங்களேன். இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து எனக்குள்ளே இருக்கிறவர் உண்டு, எனக்குள்ளே நோய், எனக்குள்ளே பிரச்சனை, எனக்குள்ளே போராட்டம், ஆனா எனக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார். அதான் சொல்றாங்க, ஆவில நடந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பிசாசு போயிடும். அந்த பிசாசு போயிடும். அந்த நோய்ங்கிற பிசாசு போயிடும். அந்த வேதனைங்கிற பிசாசு போயிடும். அந்த துயரங்கிற பிசாசு போயிடும். அந்த சண்டைங்கிற பிசாசு போயிடும். அந்த தாகங்கிற பிசாசு போயிடும். அந்த ஆவில நிரம்பி நீ ஜெபம் பண்ணுங்க. அவனுக்குள்ளே அது எப்படி இருக்குமா? நீரூற்றா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இந்த வசனம் சொல்லுது. அவனுக்குள்ளே 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 அது நீரூற்றா இருக்கும். நான் சொன்னேன் அவனுக்குள்ளே. அவன் அந்த பக்கத்துல போய் என்ன பண்ண மாட்டான், தண்ணீரை தேடி என்ன பண்ண மாட்டான், ஓட மாட்டான். அவனுக்குள்ளே அது நீரூற்றாக அது தோன்றிக் கொண்டே இருக்கும். ஒரு கதையை சொல்றாங்க. அவன் பாருங்க, அவளிடத்தில் உண்மையை வாங்குவதற்கு ஒரு அத்தியாயத்தை தேவன் அவளிடத்தில் சொல்றார். கீழ் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ போய் ஒரு புருஷனை இங்கே கொண்டு வா. டக்குன்னு வாசிக்கிறீங்க. வீட்டுல சும்மா இருக்க நேரத்தில் பைபிள் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். கொண்டு வாங்க. பாருங்க, நல்லா தெரியுங்க. இது ஆசீர்வாதம், கேடு, மற்ற காரியம் எல்லாம் இருக்கு. அவளை செக் பண்றார். போய் உன் புருஷனை கூட்டு வாமான்றார். அவன் என்ன சொல்றான், எனக்கு புருஷன் இல்லைன்னு. அவர் ஆண்டவர் சொன்னாரு, நீ கரெக்டா சொல்லியிருக்கிறான். அவனுக்கு ஆச்சரியமாச்சு. அவங்க சொல்றாரு. அவர் ஏசு அவரை பார்த்து சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் தாங்க, இப்ப இருக்கிறதும் புருஷன் இல்லை. அவரு அன்பா தான் பேசுறாரு. அவளை கொச்சமா பார்க்கல, குற்றமா பார்க்கல, அசுத்தமா பார்க்கல. உன் புருஷனை கூட்டு வந்தாரு, எனக்கு புருஷன் இல்லைன்னு. கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறவன். உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன இல்ல, புருஷன் இல்ல. 6வது புருஷன் உனக்கு புருஷன் இல்ல. அவளுக்கு கைக்கெல்லாம் விலங்குல ஓடுது, நடுங்குறான், பலபலபலன்னு ஆடுறான். இதுதான் அவளுடைய விசுவாசத்தை தேவன் தூண்டி விட்டார். கீழே கீழே என்ன பண்றா பாரு. கீழே வாசிக்கல. அப்பொழுது ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, பாருங்க, ஒண்ணும் ஓடல. ஐயோ, நீங்க பெரிய ஆளு, நீங்க திருக்கசி என்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு உள்ளது அப்படியே சொல்லிட்டீங்களே, ஐயோ, நான் என்ன செய்யட்டும்? அப்படியோட கீழே வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் இயேசுவில் இருக்கிற அந்த ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் இருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, சொல்லுவதை நம்பு. நான் சொல்லுறது உன் கதை எனக்கு தேவையில்ல. நீ 1000 தடவை சொல்லு, எனக்கு வேண்டாம். இயேசு சொல்ற பாயிண்ட் அதான். நான் சொல்றத நம்பு. நான் சொல்றது முதல்ல கேளு. உன் ஆலோசனையும் உன் நம்பிக்கையும் உன்கிட்ட இருக்கட்டும். அது தேவையில்லை. கிறிஸ்துவே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் இந்த எருசலேம் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆனாலும் வாசிங்க, நீங்கள் அறியாததை நாங்கள் அறிந்திருக்கிறதை முன்னணி வைத்து தொழுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. ஆவியோடும் வரும். இப்பொழுது வந்திருக்கிறது. கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா தட்டுங்க. வரும், அது வந்திருக்கிறது. இதான் விசுவாசம். இதான் அழுகை. நான் அழுகையோடு போறேன். திரும்பி வரும்போது எப்படி வருவேன்? சமாதானத்தோடு வருவேன். நான் கேட்டதை பெற்று வருவேன். ஏன்னா அவளுடைய ஜெபம், அவருடைய விண்ணப்பம், அவருடைய ஆசை, அவருடைய ஏக்கம், அவருடைய எண்ணம் யாராவ அண்ணாலே
அவ வரும்போது எப்படி வந்தா? எப்படி வந்தா? அழுகையோடு வந்தா, விண்ணப்பத்தோடு வந்தா, தேவ சமூகத்துல ஊற்றினா. திரும்பி போகும்போது உன் விண்ணப்பத்தின்படியே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதாக ஒரு வார்த்தை வந்தது. அதை பிடித்தால், வீட்டுக்கு சென்றால், தலையில நல்ல எண்ணெய் சேர்த்து சியாக்கப்பட்டு குளித்தால், நன்றாய் சாப்பிட்டால், குறித்த காலத்துல அவ விண்ணப்பம் நிறைவேறினது. சொன்னபடி தேவனுக்கு காணிக்கை போய் கொடுத்தால் அவ வாழ்க்கையில துக்கமே இல்லை. நம்ம எல்லாம் அதான் தலையிட பாடிட்டு இருக்கிறோம். ஆனா அதான் துக்கம், துயரம், வியாதி, வேதனை, கண்ணீர், கவலை, போராட்டம், நிந்த, தடுமாட்டம். 10 நாளைக்கு படுப்போம், 2 நாளைக்கு ஓடுவோம், அப்புறம் ஆஸ்பத்திரி போவோம், அங்க 10,000 ரூபாய் கொடுப்போம், 5,000 ரூபாய் கொடுப்போம். கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம், அவளிடத்தில் நம்ம ஒப்புவிக்க மாட்டோம், அவளிடத்தில் நம்ம காணிக்கை சரியாய் கொடுக்க மாட்டோம், அவளிடத்தில் நம்ம தசபாகத்தை கொடுக்க மாட்டோம். அங்கும் இங்கும் சதறி கொடுத்து விட்டு கடைசியில இயேசு என்னை குணமாக்கல, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கல. இல்ல, நம்ம செய்ய வேண்டியதை சரியா செய்தா அவர் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்வார். கேள்வி கேட்கலாம், ஆண்டவர் நீ கேள்வி கேட்கலாம், ஆனா அவர் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாரு. ஆனா அவர் கேள்வி கேட்டார்னா நீங்கள் நான் என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. அததான் சொல்றாரு. கடைசியில் ஒரு வசனம் சொல்லுது, யோவான் 5:9 வாசிங்க. 5:9 வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு, அல்லேலூயா. உன் பேச்சு அவருக்கு வேணாம், உன் காரியம் தேவையில்லை, நீ விருந்து நடன்னு சொல்றாரு. இல்ல அவங்க இல்ல, இவங்க இல்ல, எனக்கு உதவியா இல்ல, அவங்க எனக்கு கையில கொடுக்கல, அதெல்லாம் தேவையில்லை, நீ சுகமாக, நீ சுகமாக. நான் சுகமாக விரும்புகிறேன் இயேசுவே, நான் எனக்கு ஆரோக்கியமாக நான் விரும்புகிறேன், நான் நடக்க விரும்புகிறேன், நான் தரித்திர வர விரும்பவில்லை, நான் ஆசிரியக்க விரும்புகிறேன், நான் 10 பேருக்கு ஆசீர்வாதமாக விரும்புகிறேன், இந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதமாக விரும்புகிறேன், தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமாக நான் விரும்புகிறேன், இந்தியாவுக்கு ஆசீர்வாதமாக நான் விரும்புகிறேன். என் விருப்பத்தை நிறைவேற்றும் நீ விரும்புகிறபடி உனக்கு கரங்களை தட்டுங்க. நீ விரும்புகிறபடி, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. விருப்பம் நம்மளுடையது, செய்கை யாருடையது? கர்த்தருடைய. கர்த்தருடைய விருப்பம் என்னுடையது. நான் அடி மேல அடிப்பேன், கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்து மேல விண்ணப்பம், ஜெபத்து மேல ஜெபப்போம், வேண்டுதல் மேல வேண்டுதல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் வேலை ஆசீர்வதிக்கிற வேலை, என் வேலை விண்ணப்பம் பண்ற வேலை, ஜெபிக்கிற வேலை, விசுவாசிக்கிற வேலை, நம்புற வேலை, உறுதியா நாமத்தை பற்றி கொள்ளுகிற வேலை. அவ்வளவுதான். நீ எழுந்து நடக்க விரும்புகிறாயா? இல்ல ஆண்டவரே நான் படுக்கை தூக்கிட்டு நடையா போறாரு. பார்த்தான், ஐயோ என்ன இருந்தாலும் அதிகாரமா பேசுறாரு. படுக்கை எடுத்து சுருட்டிக் கொண்டு தன் வீட்டுக்கு கடந்து போனான். அதுதான் விண்ணப்பத்தோடும் அழுகையோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் ஒரு வேலை நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ முழுமையாய் கர்த்தரை விசுவாசிக்கும் போது எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். நீ திரும்ப சொல்ற ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன். ஏசாயா புத்தகம் 35:10 வாசிங்க. திரும்ப பாருங்களேன். திரும்ப ஆண்டவர் விருப்பப்படுகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் praise the Lord. என்ன பண்ணோம்? திரும்பியா? நான் திரும்பிட்டேன், கையில உயர்த்துனேன், நான் திரும்பிட்டேன். டோட்டல் எவரிதிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் என்ன பார்க்கிறார். நான் திரும்பிட்டேன், நான் திரும்பிட்டேன். என்னை கை நீட்டுகிறவன் யார்? என்னை குற்றப்படுத்துகிறவன் யார்? நான் திரும்பிட்டேன். இல்லை, பைசலாம் அவனை திரும்பல. ஆனால் சஞ்சலம் தவிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்குது. திரும்பல, சஞ்சலம் கொஞ்சம் இருக்குது, தவிப்பு கொஞ்சம் இருக்குது. இயேசுக்கு கொஞ்சம் வேண்டிட்டு இருக்கிறோம். ஆனால் பிசாசுக்கு இன்னைக்கு நான் அவனை விட்டுறேன், நாளைக்கு ஒன்று வந்து பிடிப்பான். இன்னைக்கு விட்டுறேன், நாளைக்கு கொஞ்சம் உன்னை நான் பெலவனை பத்திடுவேன். அதான் தவிப்பும் சஞ்சலமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. சொல்றாரு திரும்பி அவனுக்கு ஆனந்த கழிப்பு தான், விசேஷம் தான், ரட்சிப்பு தான், ஆசீர்வாதம் தான், சுகம் தான், ஆரோக்கியம் தான். வியாதி உள்ள இருக்கும், ஆனா தலை தூக்காது.
தலை தூக்காது. உன் வேலை நீ செய்வ, நீ பாடுவ, நல்லா சாப்பிடுவ, நல்லா தூங்குவ, நல்லா வாகனம் ஓட்டுவ. வியாதி இருக்கும், அது ஒண்ணும் பண்ணாது. ஆண்டவர் நியமித்த நாட்கள் ஆண்டு வரையிலும் 100 வயது வரை 120 வயது வரை தேவன் உனது பூமியில உலாவ வாழ வைப்பான். ஹalleluya. திரும்பி ஆனந்த கைப்படம் பாடி நீ சீயோனுக்கு வரும்பொழுது நித்திய மகிழ்ச்சியை நீ பெறுவாய், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாய். சஞ்சலம் தப்பி என்ன பண்ணா, ஐயோ எனக்கு வேலை இல்லையா, என்ன விடு என்ன விடு என்ன விடு என்ன விடு ஓடிட்டே இருக்கும். அபிஷேகம் நம்ம சரீரத்தில் வரும்பொழுது எல்லாம் ஓடிடும், எல்லாம் ஆடிடும். ஆனா நம்ம சிறப்பா வச்சிருப்பாரு. அப்படியே கொண்டு போய் அழகாய் சாட்சியாய் நம்மளை வைப்பார். அந்த பூமியில சாட்சியாய் வாழ வைப்பார், சாட்சியாய் பேச வைப்பார், சாட்சியாய் ஓட வைப்பார். முதல்ல நம்ம திருமணம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடு கத்திடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அண்ணாலை போல எஸ்தரை போல ஒப்பு கொடுத்தா, படியில தலைகிட உபவாசம் எடுத்தா, தபராலை போல, தாவீதை போல, கிதியோனை போல, யாரு யோசேப்பை போல, சாமுவேலை போல, மோசே போல. மோசே சொன்னதை அப்படியே கை கொண்டா யாரு? யோசுவா. கரங்க தட்டுங்க சொன்னவங்களுக்காக. டக்கு நீங்க சொன்னீங்கன்னா டக்குனு ஜீசஸ் அந்த மகிழ்ச்சி அடைவார். அதை அப்படியே கடைபிடித்தான் மோசே. யோசுவா அதை சொன்னது அப்படியே கேட்டதுனால யோசுவா வாழ்க்கையில என்ன இல்லையா, தடுமாற்றம் இல்ல, ஜெயம்தான், தோல்வி இல்ல. மோசே சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணினா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் மோசேல இருந்தது போல. காரணம் என்ன? மோசே சொல்லிட்டான், அவன் ஊழியக்காரன் சொல்லிட்டான், நான் யோசுவாவுக்கு நான் அப்படியே இருக்கணும். அதான் கர்த்தர் சொன்னார். அப்படியே கை கொண்டான், அப்படியே நடந்தது. வெற்றி கரம்பிடித்தான். இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு கொடுத்தவன் யாரு? யோசுவா. மோசே தான் செய்யணும். அவன் 3 தவறு பண்ணிட்டான். ஆனால் அவன் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு அந்த பொறுப்பை. உண்மை உத்தமனாய் இருந்த யோசுவாவுக்கு கொடுத்தவன், இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு கொடுத்தவன் யாரு? நீ பங்கிட்டு கொடுக்கிறவனாயிரு, பங்கிட்டு கொடுக்கிறவனாயிரு. அதுதான் நீ அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். நான் யாக்கோப்பை பலப்படுத்துவேன், யூத வம்சத்தை பலப்படுத்துவேன், யோசேப்பு வம்சத்தாரை நான் ரட்சிப்பேன். ஒருவரும் அவர்களை கை தொடாதபடி காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை நான் தான் காத்துக் கொள்ளணும். கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, அதை நான் அப்படியே பத்திரப்படுத்த வேண்டும். உன் இடுப்புல என்ன வச்சிருக்கிற? ரட்சிப்புங்கிற பாத்திரம். ரட்சிப்புங்கிற பாத்திரம் என்ன? கொஞ்சம் கூட படிக்கல நினைக்கிறேன். நீங்க எங்க பிரஜாதிக்கு போய் கர்த்தர் உன் இடுப்புல ரட்சிப்பின் பாத்திரம் இருக்குது. என்ன பாத்திரம்? பித்தளை பாத்திரமா, பித்தளை பாத்திரமா இல்ல இரும்பு பாத்திரமா? என்ன பாத்திரம் இது? மண் பாத்திரம் இருக்கிறது. நான் ரட்சிப்பை எதுல சுமந்துட்டு இருக்கிறோம்? மண் பாத்திரத்துல தான். மண்பானம் கீழே விட்டா என்ன ஆகும்? ஒட்ட முடியுமா? உன் வாழ்க்கை அப்படிதான். உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? மண் பாத்திரத்தை போல நம்ம ரட்சிப்பை எங்க சுமந்துட்டு இருக்கிறோம்? மண் பாத்திரத்தை வச்சுட்டு நீங்க புதிய போல படிக்கிறது இல்லையா? ரட்சிப்பை எப்படி சுமந்துட்டு இருக்கிறோம்? மண்பாண்டங்களில் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப பித்தளை பாத்திரம் என்ன பண்ணிக்கலாம்? போய் வெள்ளு பண்ணிக்கலாம், இரும்பு வெள்ளு பண்ணிக்கலாம், அப்புறம் எல்லாத்தையும் ஈயமோட வெள்ளு பண்ணிக்கலாம். ஆனா மண்பாண்டம் உடைஞ்சா உடைஞ்சதுதான். அது வெள்ளும் பண்ண முடியாது, ஈயமும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ரட்சிப்பை மண்பாத்திரங்களில் சுமந்தது இருக்கிறது போல நாம் சுமக்கிறோம். ஜாக்கிரதையாய் நம்ம வாழ்வை பின்பற்றி வருகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் நாம் அவரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் அந்த பவுல் எழுதுகிறார். எல்லாம் எழுந்திருக்கோமா?